சொல்லணும்னா படம் சூற மொக்க ப்ரோ. படம் ஸ்டார்ட் பண்ணி 1 மணி நேரம் என்ன போகுதுன்னே உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் ஒரு படமான்ற மாதிரி தான் இருக்கும். லோகேஷ் படம் நீங்க சொல்லவே மாட்டீங்க. கடைசி அந்த இன்டர்வல் ஒரு 20 நிமிஷம் லோகேஷ் வந்துருவாப்ல. இதுக்கப்புறம் படம் எங்கேயோ போக போகுது, நம்ம லோகேஷ் வந்துட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்ப்பீங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ண போறாருன்னு மறுபடியும் படம் படுத்துரும். இது சொல்ல போனா இது லோகேஷ் படமே கிடையாது ப்ரோ. அவர் என்ன சொன்னார்னா 100% நான் இந்த படத்துக்காக கொடுத்துருக்கேன், 100% என்னுடைய படம் அப்படின்ற மாதிரி சொன்னாப்ல. முழுக்க போயிட்டு 20% தான் இருக்காப்ல. மீறி 80% ரத்தன்குமார் வந்துட்டு போயிருக்காப்ல. படம் நல்லா இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்குன்னா இன்டர்வல் நல்லா இருக்கும் ப்ரோ. அதே மாதிரி டிஏஜிங் பண்ணி ஒரு பேங் மூமெண்ட் வரும், அது மட்டும் தான் நல்லா இருக்கு. அந்த சீன் மிஞ்சி போனா இன்டர்வல் ஒரு 15 நிமிஷம், இது சீக்வன்ஸ் ஒரு 5 நிமிஷம் இருக்குங்களா, 20 நிமிஷம். அந்த 20 நிமிஷம் பாக்குறதுக்கு 2 மணி நேரம் 50 நிமிஷம் அந்த படத்தை நான் பார்க்கணும். ஏன் பார்க்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு காண்டாகி போச்சு. ஏன்னா லோகேஷ் கனகராஜோடைய மிகப்பெரிய வெறிய நான். அவருடைய படங்கள்லாம் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். விக்ரம் படம்னா என்னை ஆல் டைம் ஃபேவரட் அவருடைய கெரியர்லயே. அப்படி இருக்கும்போது அவரை நம்பி நான் இவ்வளவு தூரம் கிளம்பி வந்ததுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றமா தெரியுதான்னு தெரியல. 4712 ரூபாய் 40 பைசா டிக்கெட் மட்டும். நான் 2712 ரூபா. வண்டிக்கு பெட்ரோல் மட்டுமே 2000 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். 4700 சில்லற யார் கொடுப்பாது எனக்கு? லோகேஷ் தான் தரணும். ஏன்னா 50 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டல. உனக்கு இந்த 4700 சில்லற வந்து பெருசா இருக்காது. ஆனா எனக்கு இது ரொம்ப பெரிய அமௌண்ட். மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா ஆஸ் அ ஃபேனா எனக்கு அவர் திருப்பி கொடுத்துட்டாருன்னா அவர் மேல ரொம்ப மரியாதை வைப்பேன். இல்லைன்னா அவருடைய படங்களுக்கு எல்லாம் இனிமே வர மாதிரியே இல்லை. அவர் நம்பி நான் ஏமாந்தது போதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. படம் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு மண்ணுமே